என்ன விஜய் சார், உங்களுக்காக விசில் அடிச்ச மக்களை வெச்சு செய்றீங்க போல. என்னது வெஜ்ஜி செய்யறாரா? வெஜ்ஜி செய்யாம விடும்னா நான்வெஜ்ஜி செய்ய சொல்லுவோமா? வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி நான் உனக்கு கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடோட கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டரா ஒர்க் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பதில் சொல்லுங்க விஜய் சார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லையா? கண்டக்டருக்கெல்லாம் பிரைவேட்ல கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசம் வந்து எடுக்கிறாங்களா? உங்க அப்பா இருக்கிறான்ல, உங்க அப்பா அவன் ஆட்சியில தான் அந்த நடைமுறையே வந்துச்சு. இந்த டெண்டரே பிப்ரவரி மாசம் விட்டு மார்ச் மாசம் திறந்தாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லு, அறிவு கட்ட கம்மனாட்டி டெண்டர் விடும் போது தமிழ்நாட்டு நிறுவனம் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? அந்த அறிவு இல்லை உனக்கு? அவன் டெண்டர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். அறிவு இல்ல? 1800 பணியிடங்களா கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டர் பணியிடங்களுக்கு நீங்க வட இந்தியர்களை தான் இனிமே அப்பாயின் பண்ண போறீங்களா? அதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு நீங்க ஒப்பந்தம் போட்டுட்டதா காலையில இருந்து ஒரு செய்தி இங்க பரவலா பரப்பப்படுது. அது எப்படி உங்க குரூப்புக்கு மட்டும் அவதூறு செய்தியாவே பரப்பப்படுது? நிறுவனம் தான் உத்தரப்பிரதேசம் சேர்ந்தது. அதுக்காக இந்திக்காரங்களை தான் வேலைக்கு எடுக்கணும்னு சட்டமா போட்டு வச்சுக்கிறாங்க. பைத்தியம் பிடிச்சத. அதுக்கு டெண்டர் போடும் போது, டெண்டர் அறிவிப்பு கொடுக்கும் போது தமிழ்நாட்டு நிறுவனம் தான் கலந்துக்கணும்னு சொல்லி போட்டிருக்கணும். அந்த தில்லு இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு. தமிழ்நாட்டு நிறுவனங்கள் மற்ற மாநிலத்தோட பிட்டில் எதுலயும் கலந்துக்கிறது இல்ல, டெண்டர் எடுக்கிறது இல்ல, ஒப்பந்தம் வாங்கி பணி செய்யறது இல்ல. பைத்தியம் பிடிச்சத. அத மாதிரிலாம் இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் எல்லாம் போட முடியாது, தெரியுதா? 1800 அளவு கணக்கெல்லாம் கரெக்டா அதெல்லாம் படிச்சுட்டு வந்துக்கிறேன். இதெல்லாம் படிக்கல, அறிவில்லை.